சிஎம் சார் நக்கறியே நீ தான் சிஎம் பேசு எதுக்கு சேர்ந்து கத்தி பேச வேண்டியது ஆளுங்க சாலங்க தப்பிச்சு போய் இது என்ன அரசியல் வந்த 10 நாள் என்ன குறையா சொல்றீங்க 10 நாள் என்ன குறை சொல்ற மாதிரி நீங்க ஆட்சி நடத்துறீங்க பாலியல் வன்முறை எல்லா பக்கம் நடக்குதுங்க வந்த உடனே சிங்கப்பெண் நல்லடி படைய ஓட்டிங்க அந்த சிங்கப்பெண் எங்க ஏதாவது ஜூல போட்டு அரைச்சிட்டீங்க எங்க வச்சு அவங்க சிங்கப்பெண் நல்லடி படை சூப்பர்க்கா சூப்பரா கேட்டக்கா பா நெத்தி அடி கேள்வி அப்படியே திணறிட்டங்கா இப்படி வந்து பேசுறியக்கான்னு நடுவில் விஜய்னு போட்டிங்கல்ல விஜய் கிடையாது ஸ்டாலின்னு அப்படி மாற்றி போடுங்கக்கா. ஏன்னா 75 வருஷம் 100 வருஷம் ஆண்ட கட்சிகள் இங்கே சில சிஸ்டங்களை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த சிஸ்டத்தோட குளறுபடியால் தான் மக்களில் சில பேருக்கு வந்து பயம்னா என்னன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணாலும் அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலான்ற நெஞ்சு தைரியத்தில் தான் தறிக்கட்டு ஆடிட்டு இருந்தாப்புல. புரியுதா? அந்த மாதிரி ஒரு மனிதனோட மனநிலையை மாற்றினது இத்தனை வருடங்கள் ஆண்ட திராவிட கட்சிகள். ஓகே, இப்போ புதுசாக ஒரு பையன் வந்து ஒரு ஆட்சியில் உட்காந்து ஒரு 12 நாள் ஆகுதுன்னு வைங்க. அப்போ அந்த 12 நாளில் அவன் எதையுமே முழுசாக மாற்ற முடியாது. புரியுதா? ஏன்னா 75-100 வருஷம் ஆண்ட கட்சிகள் ஒரு டியூன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே ஆடுவாங்க. சர்டன் பீரியட் ஆகும், அதுக்கு கால அவகாசம் தேவைப்படும். அந்த கால அவகாசம் கொடுத்தாதான் அந்த சிஸ்டத்தை சரி பண்ணிவிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போது இந்த போராட்டத்துக்கு முழுக்க காரணம் யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களும் தீய சக்தி அந்த கட்சி தான். அதனால் நீங்கள் தயவுசெய்து அந்த பக்கம் பார்த்து கற்றுங்கக்கா. நானும் வந்து கூட நின்று விசில் அடிக்கிறேன், வேறு என்ன பண்ணுறது? இவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க, ஆனால் யாரை பார்த்து பேசணுன்னு தாங்க தெரியல. மக்களே, உங்களுக்காச்சும் புரியுதா அக்கா என்ன பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசணுன்றது உங்களுக்கு புரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.